Hey, welcome to another episode of Raw Career illa Raw Talks illa investment related videos ku edachu name suggest pannunga. Come on, comment section. Anyway, in this video நம்ம வந்து small case பத்தி தெரிஞ்சுக்க போறோம். எனக்கு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ஓகே நமக்கு broker account னு ஒன்று வேணும். அந்த broker account இருந்தால் தான் நம்ம ஷேர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஷேர்ஸ்லாம் லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஷார்ட் டேர்மாக ஹோல்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணால் அதுக்கு பேர் தான் ட்ரேடிங். ஓகே, இதில் ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் அவங்களே ஒரு ஃபண்ட் மேனேஜரை வச்சு மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அதுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் திடீர்னு ரீசெண்ட் இயர்ஸில் ஸ்மால் கேஸ் ரொம்ப பாப்புலராக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ இதை வேறு நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஓகே ஃபைன், நம்ம ஸ்மால் கேஸில் என்னென்ன லேர்ன் பண்ணலான்னு சொல்லி நான் பர்சனலாக என்னென்ன லேர்ன் பண்ணணும் அது ப்ளஸ் நான் ஸ்மால் கேஸ் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஐம் இன்வெஸ்டிங் இன் ஸ்மால் கேசஸ். அண்ட் பை த வே இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. அண்ட் ஸ்மால் கேஸ் இஃப் யூ வாட்சிங் திஸ் please do sponsor my future videos. But on a serious note, இந்த வீடியோவில் ஸ்மால் கேஸ்னா என்ன, ஸ்மால் கேஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஸ்மால் கேஸை யார் மேனேஜ் பண்ணுவா, யாரெல்லாம் ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ஒரு ஸ்மால் கேஸை சூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ளஸ் என்னோட லைவ் இன்வெஸ்டிங் ஸ்க்ரீன்ஷாட்டோட சேர்த்து இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Now let's get started. So small caseங்கிறது வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு bunch of stocks. இந்த bunch of stocks எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா ஏதோ ஒரு தீம், ஏதோ ஒரு ஐடியா பேஸ் பண்ணி, இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் செக்டார் பேஸ் பண்ணி ஒரு bunch of ஸ்டாக்ஸை சேர்த்து வச்சுக்கிறது பேர் தான் ஸ்மால் கேஸ்ன்னு சொல்லலாம். எப்படி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி, HDFC பேங்க், நெஸ்லே இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒரு ஷேர் வாங்குறோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட ஷேரை ஒரு குரூப் பண்ணி வச்சோன்னா அது பேர் தான் ஸ்மால் கேஸ். லைட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் வாட அடிக்குதுன்னா கண்டிப்பாக அடிக்குது. பட் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸ்மால் கேஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் பேசிக்கலி ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாரோட பணத்தையும் இன்வெஸ்டர்ஸோட பணத்தை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பூலாக கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த பூலில் இருக்க மணியை எல்லாத்தையும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணுவாங்க எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் 500 கொடுக்கலாம், நீங்கள் 5000 கொடுக்கலாம், இன்னொரு ஆள் 10,000 கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட மணி ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. பட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1000 கூட இருக்கலாம். இப்போ நான் 500 தான் வச்சிருக்கேன், எப்படி நான் 1000 மதிப்புள்ள ஒரு ஸ்டாக் வாங்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம எல்லாரோட காசையும் கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்ட் மேனேஜர் எந்தெந்த ஸ்டாக் வாங்கலாம் டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ரிட்டர்ன் வரும். நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற ரிட்டர்ன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க ஸ்டாக் நேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அதில் ஒரு கம்பெனியோட ஒரு ஷேரே சம்டைம்ஸ் 5000 இருக்கும். ஆனால் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் நான் ஒரு யூனிட் வாங்கணும்னா வெறும் 500க்கு வாங்கினா போதும். விச் பேசிக்லி மீன்ஸ் அவங்க நம்ம பணத்தை எடுத்து இத்தனை பர்சன்டேஜாக பிரித்து அவங்க ஒரு ப்ராசஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் கூட நம்ம கிட்ட வாங்கிக்குவாங்க. பட் ஸ்மால் கேசஸில் மினிமம் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சில ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஆக்சுவல் ஸ்டாக் ஒரு ஹோல் ஸ்டாக்கே நம்ம வாங்குவோம், விச் இஸ் லைக் டிரான்ஸ்பரண்டாக நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மால் கேஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் தனி வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஸ்மால் கேஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்மால் கேஸில் நம்ம டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ப்ரோக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்மால் கேஸ் எவ்வளோ பேர் கூட அசோசியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், தான், க்ரோ, HDFC செக்யூரிட்டிஸ், ஐசிஐசி டைரக்ட் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் கூட டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்மால் கேஸில் லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க ப்ரோக்கர் அக்கௌண்ட்டோட லாகின் ஐடி தான் ஸ்மால் கேஸோட லாகின் ஐடியும். விச் மீன்ஸ் ஸ்மால் கேஸை உங்களோட ப்ரோக்கர் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன், நான் ஜெரோதா யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜெரோதா மூலமா லாகின் பண்ணுறேன். என்னோட ஜெரோதா கிரெடென்ஷியல் நான் கொடுத்துட்றேன். போயாச்சா, ஆல்ரெடி என்னோட ஜெரோதா அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிடுது. நீங்கள் இது வரைக்கும் லிங்க் பண்ணலாம், ஜஸ்ட் கிரெடென்ஷியல் கொடுத்தாலும் லிங்க் ஆயிருக்கும். ஓகே, யாருக்கு வந்து இந்த ஸ்மால் கேஸ் கரெக்டாக இருக்கும்னா எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். பட் நமக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக் வாங்குறப்போ அதோட ரிஸ்க் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணும், அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும், டெக்னிக்கல்ஸ் தெரியும். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சால் தான் ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருக்கும். அதுக்காக ஸ்மால் கேஸில் ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்மால் கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹே எனக்கு எதுவும் தெரியாது, ஸ்மால் கேஸ் நீ வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்டர் மூலயமா அவங்க சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸில் நான் என்னோட பணத்தை கொடுக்குறேன், நீங்களே எனக்கு ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணி கொடுங்க, நான் வெறும் இன்வெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னால் உட்காந்து ஒவ்வொரு கம்பெனியும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கவங்க ஆல்ரெடி கியூரேட் பண்ணி வச்சிருக்க ஒரு தீம் பேஸ்ட் ஸ்மால் கேஸை
டேரெக்டாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அதான் பண்ணுறேன். இல்லை ராகுல், எனக்கு மார்க்கெட் பற்றி நல்லாவே தெரியும், எனக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரியும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும், என்னால் ஈஸியாக ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிக்க முடியும், என்னால் பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸையும் பிக் பண்ணிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்களே சொந்தமாக உங்களுக்கு கரெக்டாக இருக்க ஸ்மால் கேஸை க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, அதனால் ஆல்ரெடி ஒருத்தவங்க ரன் பண்ணுற ஸ்மால் கேஸில் நான் இன்வெஸ்ட் மட்டும் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ ஒரு ஸ்மால் கேஸை எப்படி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்மால் கேஸ்னா இட் பேசிக்லி மீன்ஸ் இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் பேஸ்ட் ஆஃப் தீம் ஆர் கோல். ஏதோ ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கிறதா ஸ்மால் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிஸ்கவரில் போனோம்னா நிறைய ஸ்மால் கேஸ் இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்றதை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சில பேர் எனக்கு மணிலாம் லூஸ் பண்ணிட முடியாது, ரொம்ப லோ ரிஸ்க்காக தான் வேணும்னு நினைப்பாங்க. சில பேர் நான் மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு நிறையா இருக்கும். சில பேருக்கு எனக்கு 5,000 தான் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் எனக்கு ஸ்மால் கேஸ்க்கு ஃபீலாம் பே பண்ண முடியாது, ஃப்ரீயாக இருக்க ஒரு ஸ்மால் கேஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு வேணுன்ற க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்மால் கேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆல் ஸ்மால் கேஸில் போனோன்னா பாருங்கள் எவ்வளோ ஸ்மால் கேஸஸ் இருக்குது. இதில் இப்போ எனக்கு எந்த மாதிரி வேணும்னு நான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் அதுதான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது, உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபீ பேஸ்ட் ஸ்மால் கேஸ் இருக்கும், இல்லை வந்து ஃப்ரீ அக்சஸாகவும் இருக்கும். ஓகே எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன். செகண்ட் வந்துட்டு என்னால் மந்த்லி ஒரு 25,000 என்னால் மந்த்லி பே பண்ண முடியும். செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எனக்கு ஓகே என்னால் ஒரு 50,000 வரைக்கும் கூட பே பண்ண, ஓகே 20,000 வரைக்கும் பே பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லோ வாலட்டிலிட்டி வேணுமா, மீடியம் வாலட்டிலிட்டி வேணுமா, ஹை வாலட்டிலிட்டி வேணுமான்னு கேட்குறாங்க. ஓகே, இதை எதுவும் சூஸ் பண்ண வேணாம். பட் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மீடியம் ஆர் லோ வாலட்டிலிட்டி வச்சுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ் பண்ண ஸ்மால் கேஸஸ் இருக்குது. இதை செக் பண்ண வேணாம் இப்போதைக்கு. இதில் இருக்க எல்லா ஸ்மால் கேஸையும் என்னால் கோத்ரூ பண்ண முடியாது. பட் ஒரு ஸ்மால் கேஸ் பற்றி எப்படி அதில் என்ன சொல்ல வராங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2-3 ஸ்மால் கேஸ் நான் சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் வெதர் இன்வெஸ்டிங்னு ஒரு ஸ்மால் கேஸ் இருக்குது. இதை யார் மேனேஜ் பண்ணுறா? விண்மில் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி மேனேஜ் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஆல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்னு சொல்கிறாங்க. ஆல் மார்க்கெட் கண்டிஷன் இதுதான் இங்கே கீவேர்ட், விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகும், கீழே போகும், நம்ம பேர் மார்க்கெட்டில் இருப்போம், புல் மார்க்கெட்டில் இருப்போம். இந்த மாதிரி என்ன மாதிரியான மார்க்கெட் கண்டிஷனாக இருந்தாலும் இது தாக்கு பிடிக்கும், ரொம்ப ஹை வாலட்டிலிட்டி இருக்காது, நம்மளோட மணி அதிகமாக லூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆல் வெதர் இன்வெஸ்டிங். எல்லா காலத்துக்கும் தேவையான ஒரு இன்வெஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஃபர்தராக அதை பற்றி ரீட் பண்ணாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆல் வெதர் இன்வெஸ்டிங் இஸ் அ பாப்புலர் ஸ்ட்ராட்டஜி that ensures your investment do well in good as well as bad times. This is a long-term investment strategy that you can use to build wealth over years to come. So இந்த small caseல ஒரு 3 type of assetல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. equity, debt and gold. equityனா share market which is கொஞ்சம் volatility அதிகமா இருக்கும். debtலயும் goldலயும் அவ்வளோ high fluctuations இருக்காது. This small case is ideal for all type of market condition. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஈக்விட்டியில் வந்து கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும். பட் கோல்ட்லையும் டெட்லையும் அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்காதுங்கிறதுனால ரொம்ப ஹை ஃப்ளக்சுவேஷன்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களே கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோவில் இருக்கிறது வந்துட்டு ஈக்விட்டி லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓவர் த இயர்ஸ் அப்படின்றதுக்கான கிராஃப் இந்த எல்லோ கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஏப்ரல் டைம்லலாம் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. பட் இந்த ப்ளூவில் இருக்க ஆல் வெதர் இன்வெஸ்டிங் அவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகல, கொஞ்சம் தான் கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதுதான் அவங்க சொல்ல வராங்க, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருந்தாலுமே அதிகமான வாலட்டிலிட்டி இருக்காது அப்படின்னு. இதுக்குள்ள என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு கூட நம்ம பார்த்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி வெறும் 25% தான் மொத்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். கோல்டு வந்து 38% இருக்குது, டெட் வந்து 35% இருக்குது. ஈக்விட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த வாலட்டிலிட்டி அதிகமாக இல்லாத மாதிரி இருக்குது. கோல்டு உங்களுக்கே தெரியும், ப்ரைஸ் வந்து அவ்வளோவெல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகாது, அதனால ஸ்டாண்டர்டாக நம்மளோட க்ரோத்தும் இருக்கும் இந்த ஸ்மால் கேஸில். பட் அட் த சேம் டைம் ரிட்டர்னும் ரொம்ப மேசிவாலாம் இருக்காது. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4-year CAGR ரிட்டர்ன் வந்து 10.96 11% இருக்கு. கேகர்னா இப்போ 4 வருஷத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தோம், ஒவ்வொரு வருஷமும் கன்சிஸ்டண்டாக 11% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறது தான் ஆவரேஜாக 10.11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. விச் இஸ் நாட் பேட். நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்காம 11% கிடைக்கிறது டீசென்ட். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்மால் கேஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீயும் கிடையாது. மீனிங் இதில் வந்து டேரெக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணியை நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். பட் சில ஸ்மால் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை அக்சஸ் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பே பண்ணணும். அதை பற்றி இதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லோ வாலட்டிலிட்டி அப்படின்னு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஆல் வெதர் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு ஸ்மால் கேஸ். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்மால் கேஸ் இருக்குது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தும் உங்களோட கோல் பொறுத்தும்
நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செகண்ட் வந்து டாப் 100 ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கு. இதோட 4 years ஆஃப் கேக் ரிட்டர்ன் விச் மீன்ஸ் எவ்ரி இயர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 15% வந்து இந்த ஸ்மால் கேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா 2385. இது வந்து டாப் 100 மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இப்போ கேட்கலாம், ராகுல் நீ தானே சொன்ன கம்மியான அமௌண்ட் இருந்துச்சுன்னா 1-2 ஸ்டாக் தான் வாங்க முடியும், இவ்வளோ ஸ்டாக்ஸ் எப்படி வாங்க முடியும்னா இதெல்லாமே இடிஎஃப்ல அவங்க பை பண்ணுவாங்க. அகெயின் இடிஎஃப்னா என்னன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்மால் கேஸுமே ஒவ்வொரு தீம் பேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வாலட்டிலிட்டியில் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸாக ரிட்டர்னை வச்சு ஃபியூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் ஸ்டில் ஒரு ஐடியா கிடைக்கும் இவ்வளோ நாளாக இந்த ஸ்மால் கேஸ் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, இவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்னு. நான் பர்சனலாக 2 ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து கேபிட்டல் மைண்ட் மொமெண்டம், செகண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபோக்கஸ் போர்ட்ஃபோலியோ. இது ரெண்டுலையும் நான் என்ன மைண்டில் வச்சு இது ரெண்டு சூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். நான் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இல்லையா, ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் ஒவ்வொரு கோலோட இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவலாக ஒரு புரோக்கர் மூலமா நானே ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரொம்ப ரிஸ்கியான ஸ்டாக்லாம் பிக் பண்ண மாட்டேன். இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸில் ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஓவர் தி இயர்ஸ் ப்ளூ சிப் கம்பெனிஸில் மட்டும்தான் என்னோட பணத்தை நானே போடுவேன். அதெல்லாமே இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில். பட் ஸ்மால் கேஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இன்னொருத்தவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆல்சோ தே ஆர் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ். ஸோ இங்கே நான் எல்லா ரிஸ்கையும் எடுப்பேன், பட் அதுக்காக எங்கள் மணி லூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஸ்டில் சம்டைம்ஸ் தே லூஸ் மணி, பட் தட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதனால எல்லாமே ஹை ரிஸ்க் ஃபுல்லாக ஸ்மால் கேஸ் மூலமாக எடுத்துக்குவேன். இது என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மைண்ட் மொமெண்டம் ஸ்மால் கேஸ் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா அதோட 4 year கேக் ரிட்டர்ன் பாருங்க 33%. ஆல்சோ இது லோ வாலட்டிலிட்டி. ஸோ பேசிக்காக இந்த ஸ்மால் கேஸில் அவங்க என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போதுங்கிறத ஒரு சின்னதாக ப்ரெடிக்ட் பண்ணி என்ட்ரி ஆகி அதில் க்ரோ ஆனோன்னு எக்ஸிட் ஆயிடுவாங்க. இதுதான் மொமெண்டமை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இதை என்னால் பண்ண முடியாது, டெய்லி உட்காந்து என்னால் மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒருத்தவங்க பண்ணுறாங்கிறப்போ ஓகே நான் அதில் மணி போடுறேன்னு சொல்லி இந்த ஸ்மால் கேஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஸ்மால் கேஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபோக்கஸ் போர்ட்ஃபோலியோன்னு சொன்னேன் இல்லையா, இதோட 3 years கேக் ரிட்டர்ன் பாருங்க 52%, which is quite high. And also the medium level volatility. So இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 100% ஸ்மால் கேப் கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனிஸ் மேலே போகும் கீழே போகும் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்காக ஒரு சின்ன ஃபீ கூட கேட்பாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வேணுன்ற ஒரு தீம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்மால் கேஸை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க. பிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில ஸ்மால் கேஸ் வந்துட்டு ஃப்ரீயாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இன்வெஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். பட் நான் சூஸ் பண்ணியிருக்க அந்த 2 ஸ்மால் கேஸஸுமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கேட்பாங்க. 3 monthsக்கு இவ்வளோ பே பண்ணணும், 6 months அக்சஸ்க்கு இவ்வளோ பே பண்ணணும், 12 months அக்சஸ்க்கு இவ்வளோ பே பண்ணணும்னு அந்த ஸ்மால் கேஸை அக்சஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஃபீ நான் கொடுக்கணும். அதுக்கு மேலே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுற மணி போகும். மோஸ்ட்லி ரொம்ப ஹை ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்மால் கேஸஸ் எல்லாமே ஃபீ வச்சுருப்பாங்க. பட் ஓரளவுக்கு ஒரு 15 to 20% இருக்க நிறைய ஸ்மால் கேஸஸ்லாம் இதில் இருக்குது ஃப்ரீ அக்சஸ் ஆகவே. ஜஸ்ட் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதில் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எஸ்ஐபி பண்ணலாமா லம்சம் பண்ணலாமா அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் தான். நான் மந்த்லி எஸ்ஐபியும் பண்ணுவேன். இடையில எனக்கு பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் லம்சமாகவும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மந்த்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் டியூன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இதிலே வந்துடும். ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கோ தேர். நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன். ஸோ எனக்கு எஸ்ஐபி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோடனே எங்கே ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புரோக்கர் அக்கௌண்ட்டில் தான் எல்லாமே நடக்கும். திஸ் இஸ் ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸ்மால் கேஸ். இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும் நான் இன்வெஸ்ட் பண்ணி முடித்த உடனே எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா என்னோட ஜெரோதா அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் எதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. அண்ட் இன்னொரு ரொம்ப அமேசிங்கான ஒரு ஃபீச்சர் என்னன்னா எவ்ரி மந்த்தோ எவ்ரி வீக்கோ ஒவ்வொரு ஸ்மால் கேஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு டைம் பீரியடுக்கு ஒரு தடவை ரீபேலன்சிங் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்பப்போ எனக்கு இந்த 2 ஸ்மால் கேஸ்லேருந்தும் ரீபேலன்சிங் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படின்னா என்னன்னா நம்மளோட ஸ்மால் கேஸை இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் கேஸை மெயின்டைன் பண்ணுற மேனேஜர் என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னா ஓகே இத்தனை லிஸ்ட் ஆஃப் ஸ்மால் கேஸில் இதெல்லாம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, ஓகே இதெல்லாம் செல் பண்ணிடலாம், இன்னும் சில ஸ்டாக்ஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவங்க அந்த டிசிஷன்லாம் எடுத்துக்குவாங்க. அதோட அப்டேட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் நமக்கு வரும். நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அவங்க சொல்கிறத செல் பண்ணணும், அவங்க சொல்கிறத வாங்கினா மட்டும் போதும். அது கூட நம்ம உட்காந்து தேடலாம் தேவையில்லை, ஜஸ்ட் 2 கிளிக் பண்ணாலே போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ பேசிக்கலி சம்மன் இஸ் ஹெல்பிங் அஸ் டு
இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட், சிம்பிள். அண்ட் இது எல்லா ப்ராசஸுமே நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே நடக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளால டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்கவும் முடியும். தட்ஸ் அமேசிங். அண்ட் இன்னொரு டிஸ்க்ளைமர், நான் சூஸ் பண்ண ஸ்மால் கேஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. இது நான் பிலீவ் பண்ணுறது. மேபி இதுலேருந்து எனக்கு ரிட்டர்ன் வராமல் கூட போகலாம், அந்த ரிஸ்க்கை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற ஸ்மால் கேஸை நீங்கள் தான் பிக் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் என்னால் எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்ட் பண்ண முடியும். எனக்கு மணி லூஸ் பண்ணாலும் எனக்கு பேஷண்ட்டாக ஹோல்ட் பண்ணி லாங் டேர்மில் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியும். பட் நிறைய பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்காது, உடனே ரிட்டர்ன் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும். உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்மால் கேஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் இந்த ஸ்மால் கேஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கலாம், உங்கள்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ்லாம் வித்துட்டு. தட்ஸ் எவ்ரிதிங் அபவுட் ஸ்மால் கேஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. அப்போ தான் நிறைய பேருக்கு யூடியூப் காட்டும். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கு நிறைய சப்போர்ட் வந்துச்சுன்னா மோர் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கும் எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்மால் கேஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ரீசனுக்காக சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, do what you love and stay happy. We have very limited time. Go start your investment journey. Rahul.